ஹலோ அனிமி ஃபேன்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா வாட் இஃப் சீரிஸை தான் கண்டினியூ பண்ண போகிறோம். அந்த வகையில் இன்றைக்கி பேட்டில் பண்ண போகிறது காட் ஆஃப் சாசரான கோஜோவும் கோஸ்டா உச்சிஹா மாதரா உச்சிஹாவும் சண்டை போட்டால் எப்படிக்கும் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் எடுத்தோடனே ஒரு டைம் சேம்பரில் ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்குது. அதுக்குள்ளேருந்து ஒரு பெரிய பிளாஸ்ட் வருது. அதுக்கப்புறம் யார் உள்ளேருந்து வெளியில் வரேன்னு பார்த்தா நம்ம சத்ரோ கோஜோ. இவருக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. அதுக்குள்ளேருந்து யார் வெளியில் வரான்னு பார்த்தா நம்ம தலைவன் மாதரா உச்சிஹா. அப்போ கோஜோ இவனை போட்டு தள்ளினா தான் இங்கேருந்து தப்பிக்க முடியும் போலன்னு நினச்சிக்கிட்டு அவரோட பவர்லாம் ஒன்று சேர்த்து மாதரா மேலே ஒரே அட்டாக்காக அடிச்சிடுறாரு. நம்ம மாதரா இதெல்லாம் ஒரு அட்டாக்கான்னு சொல்லிட்டு அவர் கையில் இருக்க வெப்பனை வச்சு அதை டிஃப்ளெக்ட் பண்ணி விட்டாரு. அந்த நேரத்தில் நம்ம கோஜோ அவரோட ஐபேண்டை கழட்டி இன்ஃபினிட்டியோட உண்மையான பவரை பார்க்க ரெடியாடாச்சலும் அப்படின்னு சொல்லிட்டு கூலாக கழட்டுறாரு. இது பார்த்தோன்னே மாதரா இதெல்லாம் ஒரு பவராடான்னு சொல்லிட்டு சரிங்க நான் வேகன் பண்ணி சுசனோவை போட்டு அவர் முன்னாடி கல் மாதிரி நின்றுக்கிறாரு. அப்படின்னா உண்மையான கடவுளோட சக்தி பார்க்க ரெடியாடுறாச்சலும் அப்படின்னு சொல்லிட்டு பில்டிங்லேருந்து அப்படியே குதிச்சு மாதரா நோக்கி ஓடுறாரு. அப்போ அந்த நேரத்தில் மாதரா அவரோட சுசனோ பிளேடை ரிலீஸ் பண்ண கோஜோ கண்ணு துண்டமாக வெட்டி கீழ் விழுகிறாரு. பார்த்தா தான் தெரியுது அவர் கெஞ்சுட்ஸில் இவ்வளோ நேரம் இருந்தாருன்னு. இதை தெரிஞ்சோடனே கோஜோ பொறுத்தது போதும் பொங்கியலடா கோபாலே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கர்ஸ் எனர்ஜிலாம் ரிலீஸ் பண்ணி எல்லா பவரையும் மாதரா மேலே அடித்து தூக்குறாரு. இதெல்லாம் ஒரு பவராடாட்டே, இதை வச்சுக்கிட்டு என்னை அட்டாக் பண்ணுறியாடான்னு சொல்லிட்டு அந்த அட்டாக் அப்சர்வ் பண்ணி ட்ராகனா மாற்றி நம்ம கோஜோ மேலே ரிட்டர்ன் பண்ணுறாரு. அது அப்படியே வந்த ஸ்பீட்டில் போய் கோஜோ டமால்னு போய் இடிக்க, அதுக்கப்புறம் புகையில விலைக்கு பார்த்தா நம்ம கோஜோ பைத்தியம் மாதிரி சிரிச்சுட்டு இருக்காரு. மாதராக்கு தெரியல இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்னு, ஆனால் நம்மளுக்கு தெரியுமே இதுக்கு என்ன அர்த்தம்னு. இதுக்கு மேலே என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். மாதரா கோவப்பட்டுக்கிட்டே உண்மையான கடவுளோட சத்தினா என்னன்னு நானும் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு 10 டைல்ஸோட பவர் எடுத்து மாதரா கோஜோ மேலே தண்டரா விட்டு சாவடிக்க பார்க்குறாரு. நம்ம கோஜோ அந்த தண்டர் இருந்தெல்லாம் தப்பிச்சு மாதரோட சுசோன மேலே நங்குன்னு அடிக்க, உன் குத்து என் குத்து இல்லை கும்மாங்குத்துடான்னு சொல்லிட்டு அடிக்க பார்த்தா மாதராவோட சுசனம் உடையவே இல்லை. இவ்வளோ நேரம் அவசரப்பட்டியடா குமாரே அப்படின்னு சொல்லிட்டு மாதரா ஒரே அட்டாக்கு தான் கோஜோ மேலே. ஒரு பெரிய பிளாஸ்டே நடந்துருந்தாங்க. பார்த்தா கோஜோ டொமைன் எக்ஸ்பேன்ஷன் ஓப்பன் பண்ணி மாதரா அதுக்குள்ளே சிக்க வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, கண்ணா கடவுள் முன்னாடிலாம் நீலாம் தூசி அப்படின்னோன்னு மாதராக்கு கோவம் உச்சி மண்டை வரைக்கும் ஏறிடுச்சு. அவர் 10 டைல்ஸ் ஃபார்மாக தான் இருக்கிறாரு. சுசனோ நல்லா பெருசாக பிரம்மாண்டமாக ஆக்கி அவரோட டொமைன்லேருந்து வெளியில் வந்துடுறாரு. இது பார்த்தோன்னே கோஜோக்குனா சரி பயம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 2 பேரும் 1v1 தானே, நேருக்கு நேர் ஓடி வந்து ஒரே அடி ஒரு பெரிய பிளாஸ்டே ஏற்பட்டுருது. புகையெல்லாம் விளக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு தூரத்தில் நம்மளுக்கு ஒரு என் ஷாட் வைக்கிறானுங்க. யாரோ ஒருத்தன் தூரத்துலேருந்து அவங்கள பார்த்து சிரிச்சுட்டு கடவுளே நீங்கள் சொன்னதான் நடந்திருக்கீங்க, அவன் ஜெயிச்சிட்டானுங்கிறாரு. நம்மளுக்கு யார் ஜெயிச்சானும் தெரில. அதுக்கப்புறம் உள்ளாக்கிறேன் இவனுக்கும் மேலே ஒருத்தன் இருப்பான் போல். அவன் சொல்கிறான், இவனுங்க 2 பேர்த்துல ஒருத்தன் ஜெயிச்சிருப்பான்ல, அவனை கூட்டிகிட்டு வா நான் அவனை பார்க்கணுங்கிறாரு. இந்த பேட்டில் யார் ஜெயிச்சிருப்பா, கோஜோவோ மாதராவா? அடுத்த பார்ட்டுக்கோசம் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். அதனால் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.